நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குருவின் அதிசார பயிற்சி, குரு உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? காலச்சக்கரத்தின் 12வது ராசி மீனம் ராசி, மோட்ச ராசி. குருவின் ராசிகளில் மீனம் ராசியும் ஒன்று. இப்படிப்பட்ட உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குது? ஏற்கனவே நீங்கள் 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பில் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிரமமான காலகட்டம் தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சரியாக இல்லை, வேலை தொழில் சரியாக இல்லை, அப்பப்போ வேலை வருது, அப்பப்போ வேலை இல்லை, வருமானம் நிலையான வருமானம் இல்லை. தொழில் வளர்ச்சி எடுத்தோம்னா தொழிலில் ஒரு நிலையான முன்னேற்றம் இருக்குது, வேலை தொழிலை சிறப்பாக நடக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் போதுமான லாபம் இல்லை, லாபம் வரலை அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்கள். அது ஒரு பக்கம். குடும்பத்தில் ஒரு பக்கம் ஒரு குழப்பம். எப்படி நம்ம பேசுகிறத பார்ட்னர் புரிஞ்சுக்கல, பார்ட்னர் பேசுகிறத நம்ம புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. வாழ்க்கை சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ 2 விதமான சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இது இல்லாமல் உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆமாம், யாருக்கிட்ட எதை பேசினாலும் அது நடக்கிறதுல ஒரு தடை தாமதம் வேறு இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் முதல் முறையாக இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்ணுறாரு? இந்த காலகட்டத்தில் அதிசாரம் பெற்று உச்சம் பெற்று கடகராசியில் வந்து அமர்ந்து உங்கள் ராசியே பார்க்குறாருங்க. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களுக்கு. என்ன ரிலீஃப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஜென்மச்சனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஜென்மச்சனியால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஜென்மச்சனி உங்களை பிடிச்சி படுத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது, மன ஆரோக்கியம் மேம்பட போகுது, பொன் பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம். 2வது விஷயம், வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கிது. வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக கிடைக்கிது. தொழிலில் லாபமே இல்லைங்கிற இடத்துல லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. லாபம் வந்தே ஆகணுங்க. இதுவரை உழைச்ச உழைப்பு, இதுவரையும் பட்ட கஷ்டத்துக்கு பலனை அனுபவிச்சே ஆகணுங்கிற அமைப்பு இருக்குது. பதவி உயர்வு, ப்ரமோஷன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஜென்மச்சனியாக இருக்குது, நடக்குமோ நடக்காதோ, இன்னொரு பக்கம் நம்ம இவ்வளோ உழைப்பை செலுத்தியிருக்கோம், நம்ம வேலைக்கு அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அரசு துறையிலையும் சரி, ப்ரைவேட் செக்டார்லேயும் சரி, ஐடி நிறுவனங்கள்லேயும் சரி, தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கவும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. உங்களோட உழைப்பு, புகழ், அங்கீகாரம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய, தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க இது. உங்களுக்கு கிட்டத்தட்ட மீனம் ராசிக்கு இந்த ராசிநாதன் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் அது. எதற்கும் பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையும் நிதானமாக செயல்படுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கங்க. வண்டி வாகன பயணங்களை, நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறதுல நீண்ட தூர வண்டி வாகன பயணங்களை தவிர்த்துக்கங்க. இதெல்லாம் சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது காலத்தை வென்று எடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை செழுமையாக்குகிறார். முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் கொடுக்குறாரு. பயம், பதட்டம் தேவையில்லை. நீங்கள் போக வேண்டிய விஷயத்தில் பிளான் பண்ணி திட்டமிட்டு இறங்குங்க. வேலையா, தொழிலா, வருமானமாக, குடும்பமாக, எல்லா விஷயத்துலையுமே திட்டமிட்டு திறம்பட இறங்குங்க. ஜெயிக்கலாம். ஒரு அற்புதமான காலகட்டம் இது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பாருங்கள். தசாபுத்தி நல்லா இருந்தால் வேலை தொழில் முன்னேற்றத்தை யாராலும் இந்த காலகட்டத்தில் தடுக்கவே முடியாது. அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. ஆமாம், என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், ஆமாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, வேலை, தொழில், வருமானம், அது மட்டும் இல்லாமல் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், ஆமாம் கடன் பிரச்சனைகள், இவை அனைத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக உங்களுடைய ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது, அது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதே நேரத்தில் கோச்சார நிலைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான தகவல் உங்கள் ஜாதகத்தை பற்றி பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு எடுச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்வது மட்டும் இல்லை, பரிகாரங்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த பரிகாரங்கள் எப்பப்போ செய்யல என்னென்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மிக துல்லியமாக திருக்கணித முறைப்படி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.